பாக்கியா சொன்ன விஷயத்த கேட்டிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, பாக்கியா தலைப்பாடாக சொன்னாங்க, இவங்க சரி கிடையாது, எனக்கு சம்திங் ராங், ஏதோ வந்து தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் கோபி அதை எதையுமே கண்டுக்கல. இவ்வளோ பெரிய சம்மந்தம் நம்ம வீடு தேடி வந்து கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னா அது மிகையாகாது. இன்றைக்கி எபிசோட அந்த விஷயம் தாங்க நடந்தது. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இனியாவோட பர்த்டே பார்ட்டி சூப்பராக நடக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, அழகாக போய்கிட்டு இருக்குது. அப்போ கேக் வெட்ட சொல்கிறாங்க, இனியா போய் கேக் வெட்டுறாங்க. முதல்ல நம்ம பாக்கியாவுக்கு கொடுக்குறாங்க, பாக்கியாவும் திரும்ப வாங்கி நம்ம இனியாவுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ்க்கு ஊட்ட சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முகத்தை வந்து சுழிச்சு வச்சுக்கிட்டு நான் ஊட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம இனியா நிற்கிறாங்க. அதே மாதிரி நிதிஷை சொல்கிறாங்க, நிதிஷ் போய் இனியா கேக் ஊட்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் அதே மாதிரி போஸ்ட்டில் நிற்கிறாரு. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து எல்லாரும் வற்புறுத்தி சமாளிக்க வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேக்கை ஊட்ட வச்சுறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி கேக் ஊட்டிக்கிறாங்க. அண்ட் இருந்தாலும் இனியாவுக்கு இந்த விஷயம் வந்து சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரில. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும், இந்த விஷயத்தை வந்து அப்பா கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த சொன்னால் அவங்க எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, முதல்ல அதை வந்து சரியாக எடுத்துக்கிடுவாங்களா, சரியாக டீல் பண்ணுவாங்களா, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு கட்டத்தில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது சொல்லி தான் ஆகணும், இதுக்கு மேலே இந்த விஷயத்தை நம்ம மறைக்கவே கூடாது, இந்த விஷயத்தை ஓப்பனாகவே போட்டு உடச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு உண்மையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட கூப்பிட்டு போய் இங்கே வாங்கப்பா, இந்த மாதிரி நீங்கள் மாப்பிள்ளைலாம் பார்த்தீங்க, எல்லாமே ஓகே தான், ஆனால் பார்க்கும்போது மாப்பிள்ளைக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்பாங்களே, நீங்கள் கேட்டிங்களா அந்த மாதிரி எதுவும் அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் இருந்துக்கிட்டு கேட்டேம்மா, அந்த மாதிரிலாம் கேட்டேன், நிதிஷ் வந்து நல்ல பையன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, உங்களுக்கு யார் சொன்னா நிதிஷ் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கிராஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு பதில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. உனக்கு யார் என்ன சொன்னா, யாரும் எதுவும் தப்பாக ஏதோ விஷயத்த சொல்லிட்டாங்களா, நீ எதுவும் தப்பாக கேட்டுட்டு இந்த மாதிரி பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இனியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் சொல்லியும் நான் கேட்கலப்பா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி எதுவும் விசாரிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, வந்திருந்தவங்க ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களாமா, இதுவும் தப்பு சொல்லியிருப்பாங்க, ஸோ அவங்க சொன்ன விஷயத்த நீ எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி இவங்க எவ்வளோ சொல்கிறாங்க. பட் வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் அப்படின்ற மாதிரி இனியா சொல்ல, இல்லைம்மா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனியா வந்து போட்டு உடச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் பெரிய ட்ரக் அடிக்ட்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க. இதெல்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் அவங்க வச்சுருந்த ஆதாரம், ஸோ பாருங்கள் போலீஸ் பிடிச்சது, அது போக 6 மந்த்ஸ் ஜெயிலில் இருந்தது, அது போக அவங்க அப்பா எப்படி வந்து அவரை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஸோ ஒரு நிமிஷம் கோபி ஆடி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோபி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நம்ம தெரிஞ்சே நம்ம பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்வு அவர் மனசில் இருக்குது. அது வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு, தன்னையும் மீறி அழுக ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இனியா தான் தேத்துறாங்க, இருங்கப்பா இருங்க, இன்னும் நிறையா விஷயம் இருக்குது, நீங்கள் நினச்ச விஷயத்தை விட இன்னும் நினைக்காத விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா சொல்கிற, ஐயோ உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனா, நான் இந்த தப்பை நான் பண்ணியிருக்கவே கூடாது, நான் இந்த தப்பை பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அழுகிறாரு கோபி. பட் கோபி அழுகுறது பார்த்தீங்கன்னா இனியா பெருசாகவே எடுத்துக்கல. ஏன்னா என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டிங்களே, நான் வீட்லேயே சந்தோஷமாக இருந்தேன், வீட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் பாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் கேட்காம போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நீங்கள் கடைசியில் நீங்கள் இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. அண்ட் இதை கேட்டு கோபியும் அழுகிறாரு. ஏன்னா கோபிக்கு கொஞ்சம் குற்ற உணர்வு இருக்குது, அதனால ஃபீல் பண்ணி அழுகிறாரு. என்னை மன்னிச்சிருமா, நான் எதையுமே நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டு இருக்காரு. சரி இப்போ என்ன தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன முடிவு எடுக்க போறீங்க, அதான் தெரிஞ்சு போச்சுல அவர் ட்ரக் அடிக்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன முடிவுப்பா எடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, கோபி நீ முதல்ல காரில் ஏறுமா, நான் போய் என்ன முடிவு எடுக்கிறேன் அப்படின்றத பார் அப்படின்னு சொல்லிட்டு இனி அவர் காரில் ஏற்றிட்டு நேரம் எங்கே போகிறார் அப்படின்னா சம்மந்தி வீட்டுக்கு கிளம்புறாரு. சம்மந்தி வீட்டில் போய் சம்மந்தி அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க இருந்துக்கிட்டு வாங்க சம்மந்தி, இப்போ தான் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், இனி அவன் எங்கே ஆளை காணும் அப்படின்னு சொல்லி தேடணும், எங்கம்மா பண்ண என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நார்மலாக கேட்க, சம்மந்தி அதெல்லாம் விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் சம்மந்தி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதற்கு கோபி இருந்துக்கிட்டு, இல்லை சம்மந்தி உங்கள் பையனுக்கு ட்ரக் அடிக்டர் பழக்கம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, யார் இந்த மாதிரி உங்ககிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தா, இதெல்லாம் ராங் சம்மந்தி, இப்படிலாம் பேசாதீங்க, என் பையனுக்கு அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, யார் உங்ககிட்ட இந்த மாதிரி தப்பாக சொன்னா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், இனியா தான் என்கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லி கோபி சொல்ல, இனியா உனக்கு யாருமா சொன்னா, யாரோ உங்ககிட்ட தப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நீ வந்து தப்பாக எடுத்துக்காத, யாரோ உங்ககிட்ட மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இனியா எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. யார் மாற்றி சொன்னான்னு சொல்கிறீங்க, யார் என்னை வந்து மாற்றி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இனியா அவங்க தரப்பு விஷயங்களை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. எனக்கு என்ன எதுவும் தெரியாது நினச்சிக்கிட்டீங்களா,
எனக்கு A to Z எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு உடைக்கிறாங்க. உங்கள் பையனை வந்து போலீஸ்க்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, 6 மந்த் ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் ஒன்று விடாமல் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் கூட அவர் எதிர்பார்த்துருக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் வந்து இப்படி இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க இனியா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கவே இல்லை. பட் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இனியா போட்டு உடைக்க அப்போ கேட்டுட்டார், இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு ஒர்க் வந்தது, அந்த ஒர்க் மூலியமாக தான் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அப்படின்னு சொல்ல இப்போ கூனி குறுகி போய் நிற்கிறாங்க, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல். ஏன்னா உண்மை வெளியே வந்துருச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ வசமாக சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தோட. இதுக்கப்புறம் தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பொறுமையாக தான் நிற்கிறாங்க, நின்று ஆகிறாங்க. அப்போ கோபி வந்து இதுக்கப்புறம் என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் என் பொண்ணு இங்கே இருந்தால் அது அவளுக்கு தான் பிரச்சனை, இதுக்கப்புறம் என் பொண்ணு இங்கே இருக்க மாட்டா, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை உங்கள் பொண்ணு இங்கே வந்து சந்தோஷமாக தான் இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அவளை நாங்கள் தங்க மாதிரி பார்க்குறோம், எங்கள் பொண்ணு மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. பட் கோபி வந்து எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்க என் மனம் மறிக்கிறது, உங்களுக்கு பரிசும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி. இல்லை என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கோபி நிற்கிறாரு. இப்போது அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரில. ஸோ இனியா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் அவங்க பையன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, எல்லாம் சரிதான், அதுக்காக நம்மளோட வாழ்க்கையை வந்து பாலாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஃபீல் பண்ணி அவங்க இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க. இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க முடிஞ்சது. அண்ட் இதுக்கப்புறம் இனியா எடுக்க போகிற முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இனியா அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனியா அப்படி தான் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நான் இதுதான் என்னோட வீடு, நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை எப்படியாவது திருத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க போல இருக்குது. அதனால் நான் இனிமேல் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், இதுதான் என்னோட வீடு, நான் இங்கே இருந்து நான் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் நடந்தது எல்லாம் சாதாரண பிரச்சனை, அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை ஒரு மனுஷனாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிளம்ப இறங்கியிருக்காங்க. இது நடக்குமா அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் கதை. கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இனியா இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு உருப்படியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். உடனே போய் அவங்க அப்பா கிட்ட விஷயத்த சொன்னது தான் ஒரு உருப்படியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இனியா பண்ண உருப்படியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் இனியா எடுத்த முடிவு அதை எப்படி வந்து சரி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த விஷயம் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாருமே வருத்தப்படுவாங்க. வீட்டுக்கு இப்போ போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிரும். அப்போ பாக்கியா வந்து தலைப்பாட அடிச்சுக்கிடுவாங்க, அண்ட் பாட்டி அழுவாங்க, எல்லாருமே அழுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் இனியாவுக்கு. ஸோ அதனால் இனியா இதுக்கப்புறம் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வீட்டுக்கு போனால் நிச்சயமாக வந்து எல்லாரும் வருத்தப்படுவாங்க, எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நம்ம இங்கே இருந்தே இந்த பிரச்சனையை சரி பண்ணுவோம், நிதிஷை வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. பட் இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியல. பட் இவங்க இப்போ எடுத்ததில் இது ஒரு உருப்படியான முடிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறமும் போய் பாக்கியாவுக்கு வந்து பிரச்சனை கொடுக்காமல் இருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மறுபடியும் பாக்கியாவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை கொடுத்து என் புருஷனை திருத்தி கொடு அப்படின்னு சொல்லி வந்து நின்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அவங்க அம்மாவுக்காக நான் இந்த பிரச்சனையை வந்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனையை இவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.